So hi, hello and welcome back on another Python tutorial video. ஓகே, நம்ம போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, ரீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஃபைலை எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்ணுறது, அவர் எப்படி அப்பெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபைலை எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நியூ டெக்ஸ்ட் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட்டு நான் இங்கே போயிட்டு எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நான் வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணாமல், இந்த இடத்துல போய் க்ரியேட் பண்ணாமல், ஜஸ்ட் நான் டேரெக்டாக இங்கேவே கொடுக்குறேன். என்ன கொடுக்க போகிறேன்னா, நம்ம வந்து ரீடுன்றது டிஃபால்ட் சொன்னோம்ல, அதேமாதிரி ரைட் என்ன பண்ணணும்னா, ஃபைல் இருந்தால் அதில் ஒர்க் பண்ணும், அப்படி இல்லைனா ஒரு நியூ ஃபைலையே க்ரியேட் பண்ணும். ஓகேவா? இப்போ நான் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைல் பாயிண்டர் வேணும்ல, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா p = கொடுத்துக்கிறேன். ஓகே, p = என்னத்தை ஓப்பன் பண்ண போகிறேன், என்னத்தைனா ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பனுக்குள்ளே ஓகே, இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில், ஸோ அதனால் நான் ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். ஓப்பனுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா, டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் எது வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறேன்ல, அந்த ஃபைலோட நேம் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் நியூனே கொடுத்துக்கிறேன். new.txt டெக்ஸ்ட் ஃபைல்ன்றதுனால ஒரு நியூவாக ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது அதில் நான் வந்து ரைட் பண்ணல, ஸோ ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா W கொடுக்குறேன். W நான் என்ன பண்ணும், ரைட் பண்ணும் சொல்லலாம்ல. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் காட்டுறேன். W என்ன பண்ணுன்னா அந்த ஃபைலை வந்து ரைட் பண்ணுறது யூஸ் ஆகும். சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்றும் இல்லை, இப்போது அந்த ஃபைலுக்குள்ளே நான் வந்து ஜஸ்ட் ரைட் பண்ணணும்ல, ஸோ f டாட் சொல்கிறேன் பாருங்கள், p டாட் என்ன பண்ண போகிறோம், ரைட் தானே பண்ண போகிறோம். ரைட் என்ன ரைட் பண்ணலான்னா, அந்த ஃபங்க்ஷன், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கோட்ஸ் வச்சுட்டு நம்ம என்ன கொடுத்தாலும் அந்த நியூவாக இருக்க ஃபைலில் போய் ரைட் பண்ணிவிடும். இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ரைட் என்ன கொடுக்கலான்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட் நான் வந்து இப்போ இப்படி கொடுத்தோம்னா எரர் தான் வரும். ஏன்னா இந்த ஃபைலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிட்டோம், அதை க்ளோஸ் பண்ணோம்ல. சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம சிஸ்டமே எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு கேம் போகிறீங்க, நீங்கள் மட்டும் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஹேங் ஆகிடும்ல. அந்த மாதிரி தான், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போது p டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, இது ஒரு ஃபங்க்ஷனில், ஸோ அதனால் ஒரு ப்ராக்கெட் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ப்ரோக்ராம் ரன் பண்ணேன்னா, இங்கே பார்த்தீங்களா மேஜிக், பார்த்தீங்களா, இங்கே வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. அங்கே என்ன நடந்திருக்குன்னா, நான் அங்கே கொடுத்தேன்ல, இந்த ப்ரோக்ராமில் கொடுத்தேன்ல, ஃபைல் டாட் டெக்ஸ்ட், இந்த மெயின் பைத்தான் ஃபைலில் கொடுத்துருக்கேன்ல, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு, அது வந்து இங்கே நியூவாக அந்த new.txt ஃபைலில் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? பிரிண்ட் ஆகலை, இங்கே டைப் ஆகிடுச்சு. நான் இங்கே டைப் பண்ணணும்ல, அங்கே ஜஸ்ட் நான் இங்கே கொடுத்தாலே போதும். அதே போல் தான் இங்கே வந்து ஒன்றும் இல்லை, அப்பண்டும் ரைட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஜஸ்ட் நான் இங்கே ஏ கொடுத்துட்டு இங்கே வந்து டாட் அப்பண்ட், அதாவது அப்பண்ட்னு சொல்லிட்டு எதனா இங்கே ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது அப்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே தான், ஜஸ்ட் நீங்கள் வந்து ரைட் அதே தான் யூஸ் பண்ணி போகிறீங்க. ரைட்டுக்கும் அதே தான், அப்பண்டுக்கும் அதே தான். p டாட் ரைட், அதாவது p டாட் ரைட்னு கொடுத்து அப்பண்ட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல் அண்ட் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏற்கனவே இப்போ இந்த நியூ டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குல்ல, அது வந்து இந்த ஃபைல் டெக்ஸ்ட்டில் இருக்க இந்த இதை வந்து காப்பி பண்ணி இந்த நியூவில் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு சாம்பிள் பார்க்கலாம். சரி, ஓகே. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் ரைட்னு மாற்றிக்கிறேன். இந்த ரைட்னு மாற்றிட்டு இந்த கோடிங்கை நான் எடுத்துடுறேன். ஓகே, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, எஃப்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் பாயிண்டர் வச்சுக்கிறேன். அந்த ஃபைல் பாயிண்டரில் என்ன பண்ண போகிறேன்னா, ஓப்பன் பண்ண போகிறேன். என்னது ஓப்பன் பண்ண போகிறேன்னா, ஃபைல் டாட் டெக்ஸ்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஃபைல் டாட் டெக்ஸ்ட், ஓகே,
டெக்ஸ்ட்டு. இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ரீட் பண்ண போகிறேன். ஸோ ரீட் பண்ணுறதுக்கு ரீட் பண்ணிவிட்டு இதில் ரைட் பண்ண போகிறேன் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணணும்னா இந்த எஃப் டாட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கண்டினியூவில் கண்டென்ட்ன்ற வேரியபிள்குள்ளே அதை போடுறேன். எதை போடுறேன்? எஃப் டாட் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டை எஃப்ன்ற இதில் ஃபைல் பாயிண்டர் தானே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கண்டென்ட்டுக்குள்ளே எடுத்து வச்சு ரீட் பண்ணுறேன். ரீட் ஓகே, ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி டாட் ரைட் லைன், சாரி ரைட்னே கொடுத்துக்கிறேன். ரைட்டில் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இந்த கண்டென்ட் இருக்குல்ல, இந்த கண்டென்ட்டை இங்கே கால் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, இந்த நியூ ஃபைலில் வந்து ஒரு லைன் இருக்குல்ல, இது போயிடும். இதுக்குள்ளே இருக்கிற இந்த 3 லைன் வந்து இதுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? ஜஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ மேட்சிங் மட்டும் பாருங்கள். நியூவை கிளிக் பண்ணுறேன், பார்த்தீங்களா? ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டில் இருந்த 3 லைன் காப்பி ஆகி நியூ டாட் டெக்ஸ்ட்டில் வந்திருக்கு. ஓகே, இதுதான். இது வந்து ஒரு சிம்பிளான வே தானே. நம்ம ஒரு ஃபைலில் இதை வந்து காப்பி பண்ணி போட்டுக்கலாம். இதுலேருந்து இது காப்பி பண்ணுறது போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நம்ம கோடிங்கால் பண்ணுறோம்ல, இப்போ அது பெரிய விஷயம் தானே. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பழைய டாப்பிக்கே போயிடலாம். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். நான் டெல்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். டெல்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைலில் இந்த சப்ஸ்கிரைபர் அதை இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் பாயிண்டர் வந்து ரன் பண்ண வைக்கிறேன். அதாவது நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைல் பாயிண்டரில் அந்த பிரிண்ட் பண்ணுற இடம் வந்து எங்கே முடியுது, அது எந்த இடத்துல முடிஞ்சிருக்கு அந்த ஃபைல் பாயிண்டர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வைக்கிறது தான் ஃபைல் பாயிண்டரோட வேலை. சாரி, ஃபைல் பாயிண்டரில் டெல்லோட வேலை. இப்போ நான் வந்து கோடிங்கில் பார்த்துலாம். நம்ம ஃபைல் பாயிண்டர் அதாவது எஃப் ஈக்குவல் டு எஃப்னு கொடுக்கணும்னு இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா எஃப்னு கொடுக்குறேன். ஓப்பன் எதை ஓப்பன் பண்ண போகிறோன்னா ஃபைல் டாட் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகே, இப்போது பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் எஃப் டாட் ரீட் லைன். ஓகேவா? ரீட் லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நான் வந்து அதாவது எந்த லைன், அதாவது இந்த ரீட் லைன் வந்து ஒரு லைனை ரீட் பண்ணுதில்ல, அது எந்த இண்டெக்ஸில் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியணும்ல. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்றும் இல்லை, கொடுக்கணும் டெக்ஸ்ட்டோட ஷார்ட் ஃபார்மா. சரி, ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், ரன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், லேர்ன் வித் டிஜே. அந்த ஃபஸ்ட்டு லைன், அதாவது அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற அந்த ஃபஸ்ட்டு லைன் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு லைன் அந்த ஃபைல் பாயிண்டர் எதோட முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43யோட முடிஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 43 இண்டெக்ஸ் வரும் கரெக்டாக, அந்த ஸ்பேஸ் எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ ஒன்றும் இல்லை, சீக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, இந்த சீக்குன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் அந்த டெல்ன்றதை வந்து எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் சீக்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். சாரி, டைரெக்டாக கொடுக்காது, எஃப் டாட் சீக்கில் வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா, இப்போ நான் இண்டெக்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்ல, 10ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 10ன்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நான் இங்கே கொடுத்துருக்கூடாது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து கட் பண்ணி இங்கே போட்டுறேன். இங்கே கொடுத்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, 10 இண்டெக்ஸ் வந்து விட்டுட்டு 10 இண்டெக்ஸுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. புரியுதா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு? இப்போது ஃபர்ஸ்ட் லைன் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போது சீக்குன்றது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை நம்மளால் அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து நம்ம சீக் வந்து யூஸ் பண்ணுறோம். சீக் என்ன பண்ணுன்னா ஒன்றும் இல்லை, சீக்குள்ளே கொடுக்குற நம்ம ஆர்குமெண்ட்டை இது என்ன பண்ணுன்னா, நான் இப்போ 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அது என்ன பண்ணுதுன்னா 10 இண்டெக்ஸை விட்டுரும். இங்கேருந்து 10 இண்டெக்ஸ் விட்டுரும். இப்போது
இங்கே வந்து 10 இண்டெக்ஸ் விட்டுச்சுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகே 10 இண்டெக்ஸ் இங்கேருந்து விட்டுட்டு அங்கேருந்து பாருங்கள் 10 இண்டெக்ஸ் விட்டுட்டு டிஜேலேருந்து அதாவது ஸ்பேஸ் டிஜே அதாவது அந்த ஹெச் வரைக்கும் விட்டுடுதுல விட்டுட்டு ஸ்பேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணி எனக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் லைனில் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்கு. இதே டெல் என்ன பண்ணுன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெல் எங்கே இருக்கோ அந்த இடத்த வந்து சொல்லும். ஓகேவா? சரி ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம்ல, அதுக்கு ஆல்டர்னேட்டான இன்னொரு வேவ் ஒன்று இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி ஓகே, இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணேன். இதை வந்து நான் எடுத்துட்டு ஒன்றும் இல்லை, வித்துக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும், அதாவது இப்போ நீங்கள் இஃப்எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரி தான். இப்போ வித்தில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். வித்தில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே நான் கொடுக்குறேன் ஃபைல் டாட் டெக்ஸ்ட். ஓகேவா? ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டில் ஃபைல் டாட் டெக்ஸ்ட் ஆஸ் எஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். எஃப் தான் கொடுக்கணும்ல, என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டில் என்ன வேணால் கொடுக்கலாம். அதாவது அந்த அது எடுத்துக்குது இல்லை, அதை வந்து அது அந்த வேரியபிள் மாதிரி இருக்கிறத நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த கோடில் வித்து ஃபைல் டாட் டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணி அதை வந்து எஃப்ஆ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது பிரிண்ட் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா எஃப் டாட் ரீட் லைன். ஓகேவா? எஃப் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ரன் பண்ணனா இது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, அந்த எஃப் டாட் ரீட் லைனுக்குள்ள அந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிடுது ஒன்று. ஓகேவா? இது வந்து நடந்திருக்கு. இப்போது நான் வந்து இது வந்து இன்டென்டேஷன் இருக்குல்ல, இந்த இன்டென்டேஷனை விட்டு வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு திருப்பி இதே ஃபைலை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? இதே ஃபைல் நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். எஃப் டாட் அதே திருப்பி கொடுக்குறேன். எஃப் டாட் ரீட் லைன் கொடுத்துட்டேன். இப்போ ரன் பண்ணால் எரர் வரும். ஏன் சொல்லுங்கள்? எரர் ஐஓ ஆப்ரேஷன் நாட் க்ளோஸ்டு ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஏன்னா இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணல. பிகாஸ் இங்கே வந்து இதை ஃபஸ்ட்டு இது ஓப்பனே ஆகலை. ஏன்னா இங்கே இந்த இன்டென்டேஷனை விட்டு வெளியே வந்த உடனே ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஃபைல் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஃப் டாட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் இந்த இன்டென்டேஷனை விட்டு வெளியே வந்தாலே ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடும். சரி, புரியுதா என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு? சரி, இதுவே நான் என்ன பண்ணுறேன் வந்து ஒரு டேப் தள்ளி விட்டுட்டு இந்த இன்டென்டேஷனுக்குள்ளே இது வந்திருக்கு. இப்போ நான் ரன் பண்ணால் எரர் வராது. பார்த்தீங்களா? லேர்ன் வித் டிஜே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்த லைன் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. சார் இதுவே தான். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பழைய மெத்தடில் நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் ப்ரோ எனக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இன்டென்டேஷன் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக பழைய மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய்.